வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 5.1 சேனல் ஹோம் தேட்டர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாமே ஒரு 10,000 தான் பார்க்க போகிறோம். மொத்தம் இருக்கிறதுலே ரேட்டிங்கை வச்சு எது பெஸ்ட்டாக இருக்கோ 10 ஹோம் தேட்டர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ரிபப்ளிக் டே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கம்ப. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆர்டராக 1லேருந்து 10 வரைக்கும் போகலாம். முதல்ல நம்மளுக்கு ஹோம் தேட்டர்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா 5 ஸ்பீக்கர், சென்டர் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு, ஒரு சப்வூஃபர், இப்படி தான் வரும். அது எல்லாமே பழைய மாடல். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சென்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பாராக கொடுத்துட்டாங்க. சரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேட்டலைட்டாக நம்ம வந்து இப்போ கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம பழைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஏன்னா எல்லாமே நம்ம தனித்தனியாக ஃபிட் பண்ணுறதுனால அதில் ஒரு சவுண்ட் வரதுனால ரூமே நம்மளுக்கு ஒரு ஃபில்லாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து டோட்டலாக இந்த முறை தான் கொண்டு வந்துட்டாங்க. இதே உங்களுக்கு 2.1 சேனல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சேட்டலைட் வந்து வராது. ஸோ அதுவே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு 10,000 தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 டால்பி ஆடியோ, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் டிடிஎஸ் இது மட்டும் ஒர்க் ஆகும். அட்மாஸ் வந்து வேலை செய்யாது. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மொதல் ஹோம் தேட்டர் நம்ம பார்ப்போம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மிவி ஃபோர்ட் ஹிப்ஹாப் 6000. இது வந்து 2025 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இது 600 வாட்ஸு ஓவரால். ஓகேங்களா? இது ஒரு 5.1. இதில் வரது எல்லாமே ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுக்குறாங்க. 5.3, 5.2, 5.4 அதுதான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் மோஸ்ட்லி நான் அது வந்து இதில் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ளூடூத்து, அப்புறம் அந்த ஆக்ஸு, அப்புறம் பென்ட்ரைவு, யூஎஸ்பி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துலேயும் வர்றது தான். அது இல்லாமல் நம்மளுக்கு என்ன இதில் வேறு பெஸ்ட்டாக எதாவது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து HDMI ARC இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது. இதோட சப்வூஃபர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 8 இன்ச்சுன்றது வந்து ஒரு நல்ல சைஸ் தான், அதுவும் இந்த ரேட்டுக்கு. ஓகேங்களா? அதில் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. இதை நான் நோட் பண்ணும்போது 7,349 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6,999 தான் இருக்குது. ஸோ ரேட்டும் குறைஞ்சிருக்கு. அதில் நீங்கள் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குறையும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரு, சவுண்ட் பாரு, சப்வூஃபரு, ஒரு ரிமோட் வருது. ஓகேங்களா? கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு 5.1 வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். HDMI ARC இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு டால்பி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிவி சூப்பர் பார் நோவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 780 வாட் வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு வந்து எல்லாமே இந்த மிவி, கோவோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்மி ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்பெக்கு இருக்கிற எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 780 வாட்டு. இது நான் நோட் பண்ணும்போது 8,549 ரூபா இருந்துச்சு. இப்போ 8,000 வந்திருக்கு, 500 ரூபா குறைஞ்சிருக்கு. நீங்கள் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு சப்வூஃபர் கொடுக்குறாங்க. இப்போ கோஆக்சல் இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது, HDMI ARCயும் இருக்குது. ஓகேங்களா? இது 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் வருது, ஒரு சப்பு, ஒரு ரிமோட்டு. ஓகேங்களா? மற்றபடி இதில் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, வாட்டேஜும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி இதில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தான். ஸோ எது வாங்குறதாலும் வாங்குங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல HDMI கேபிளாக போடுங்க. மினிமம் 1.4 வெர்ஷன் இருக்குது, அது போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும் ARC அப்படின்னு காமிக்கும், வால்யூம் நம்ம அப் பண்ணுறது டவுன் பண்ணுறதுனா டிஸ்பிளேல காமிக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வராது. அது வந்து நம்ம லோக்கல் கேபிள் போடுறதுனால இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 8 இன்ச்சு சப்வூஃபரு. இந்த சப்வூஃபர் எல்லாமே பேசிவ் தான், ஆக்டிவ் கிடையாது. இந்த ரேட்டுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ தேர்ட் ஒன்னாக இருக்கிறது அகைன் கோ சரௌண்ட் 970 மாடல். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 525 வாட் வந்து RMS, அதாவது வாட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து நான் நோட் பண்ணும்போது 8,500 ரூபா, சேம் 8,500 தான் இருக்குது. இன்னுமே உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து குறையும் கார்டு மூலயமா. இதோட சப்வூஃபர் சைஸ் வந்து 6 இன்ச்சு, ஆப்டிக்கல் ARC இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து டால்பி ஆடியோ எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், அட்மாஸை தவிர. ஓகேங்களா? இந்த மாடலும் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி சப்வூஃபர் அதிகமாக வேணும், நல்லா எனக்கு எஃபெக்டாக இருக்கணும், நீங்கள் அடுத்த சைஸ் கூட நீங்கள் போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜெப்ரானிக் ஜெக்பார். இது வந்து 7400 ப்ரோ மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் RMS, 5.1 பார், 6 இன்ச்சு சப்வூஃபரு, HDMI ARC இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது, ஆக்ஸு, ப்ளூடூத், USB எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்டாக நம்ம வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா
ஜெப்ரானிக் கூட பார்க்கலாம். சப்வூஃபரோட வாட் வந்து 120 வாட் கொடுக்குறாங்க. இதுக்கு மொத்தம் 3 டிரைவருக்கு வருங்க. லெஃப்ட்டு, சென்ட்ரு, ரைட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு சைடில் அந்த பட்டன்லாம் சைட்லேயே கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் பட்டன்லாம். ஸோ ஜெப்ரா நீங்கள் போகிறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் போகலாம். இந்த ரேட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து நோட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 5வது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்பிட் B1000. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 மொத்தம். இது வந்து 525 வாட்ஸ் வந்து பவர் இருக்குது, RMS இருக்குது. HDMI ARC, சப்வூஃபர் சைஸ் வந்து 6.5 இன்ச்சஸ்ஸு, ஆப்டிக்கல் போர்ட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரேட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து HDMI ARC கொடுக்குறாங்க லேட்டஸ்ட்னால. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா HDMI இருக்காது, HDMI போர்ட்டே இருக்காது, வெறும் ப்ளூடூத் இந்த ஆக்ஸு. ஏன்னா மோஸ்ட்லி 2.1 அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். 6வது வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா போட் ரெவென்டா ப்ரைம் 5000D. இது வந்து ஒரு டால்பி ஆடியோ, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? 500 வாட்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ARC உங்களுக்கு எல்லாமே இது ஒர்க் ஆகும். சப்வூஃபர் சைஸு 6.5 இன்ச்சு. ஓகேங்களா? ஆப்டிக்கல் ARC எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இந்த ரேட்டில் எல்லாமே காமனாக 6.5 இன்ச் தான் கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் ARC ஆப்டிக்கல் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் வாட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் பார்த்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி வேறு இதில் எதுவும் பெருசாக இது கிடையாது. அதேமாதிரி உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரேட் கம்மினா நீங்கள் வந்து மிவிலேருந்து நல்லாயிருக்கு கம்மி ரேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோனி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய மாடல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 5.1 கிடையாது, 4.1 சேனல் தான். ஸோ இதில் சென்ட்ரு வராது, லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் அந்த மாதிரி தான் வரும். ஓவரால் இது 100 வாட் தான் இது. ஸோ எதுக்காக இதை போட்டிருப்பேன்னா, சரி நிறைய பேர் பிராண்டாக சோனி அந்த மாதிரி வேணும்னுவாங்க. ஸோ 10,000க்குள்ளே இதுதான் இருக்குது. நம்மள 10,000லேருந்து 20,000 நெக்ஸ்ட் நம்ம டால்பி அட்மாஸ் பார்ப்போம். ஸோ அதில் வந்து சோனி வருது, ஹோம் தேட்டர் ஒன்று வருது. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இதில் எனக்கு சோனி தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம். இதில் வந்து HDMI ARC இருக்குது. ஓகேங்களா? சாரி, இதில் ARC கிடையாது. இதோட சப்பு மட்டும் 8 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. 4.1 சேனல் தான். ஓகேங்களா? இது வந்து ARC கிடையாது, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீரியோ மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஸ்டீரியோ தான் ஒர்க் ஆகும். மற்றபடி USB ஆக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். HDMI இதில் கிடையாது, அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பழைய மாடல் எதாவது வச்சுருக்கீங்க, நான் ARC அந்த மாதிரிலாம் நான் வச்சிடல, என்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்ஸ் மூலியமாகவும் இப்போ ப்ளூடூத் மூலியமாகவும் நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சோனின்றதுனால உங்களுக்கு 100 வாட்டில் இது வந்து சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போட்டில் வந்து இந்த மாடல் வந்து 3006/3500. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு 8,500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிட்ட போயிடுச்சு. 1,500 அந்த ரேட் வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, இதெல்லாம் ரேட் ஏற்றிட்டாங்க. லாஸ்ட் இருக்கிறதெல்லாம் கம்மியாகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு சப்வூஃபர் வரும். HDMI ARC இருக்குது, பட் ஆப்டிக்கல்லாம் இதில் எதுவும் கிடையாது. இது மொத்தம் வருது 500 வாட் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோ சரௌண்ட் 999 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 660 வாட்டு, ட்ரூ டால்பி ஆடியோ, 2 சப்வூஃபர் கொடுக்குறாங்க, 10,000 ரூபா. ஓகேங்களா? 2 சப்வூஃபர் ஆச்சு. ஆனால் இப்போ இது வந்து 5.2 போட்டுக்கணும். டால்பி அட்மோஸ் சப்போர்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. இது வந்து 5ன்றது 5 ஸ்பீக்கர், 0.2ன்றது 2 சப்பு. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து அட்மாஸ் வராது. இதில் டால்பி டிஜிட்டல் ஒர்க் ஆகும். HDMI ARC இருக்குது, ஆக்ஸு, USB, ஆப்டிக்கலு எல்லாமே இதில் இருக்குது. இந்த ரேட்டுக்கு 10,000 ரூபாவில் 2 சப்வூஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வாட்டரும் வந்து 660 வாட்டும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பேஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி சரௌண்டுக்கு 2 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. சவுண்ட் பாரில் வந்து 3 ஸ்பீக்கர் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இந்த ரேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். என்கிட்ட 10,000 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பேஸ் அதிகமாக வேணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக இருக்கிறது ஜெப்ரானிக் 9500 WS Pro. இது வந்து பார்த்தீங்கன்னா 5.1 டால்பி ஆடியோ, 525 வாட்டு கொடுக்குறாங்க. 6 இன்ச்சு சப்வூஃபரு, HDMI ARC ஆப்டிக்கலு, ப்ளூடூத்து 5 ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10,300 வருது. ஸோ இது கம்மியாக இருந்துச்சு, போடுறதுக்குள்ளே இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஏறிடுச்சு. நீங்கள் கார்டு மூலிமா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10,000க்குள்ளே வந்துடும். ஸோ எனக்கு ஜெப்ரானிக் பிராண்டு தெரிஞ்ச பிராண்டு வேணும் அப்படின்னா தாராளமாக இதில் நீங்கள் போகலாம். ஓகேங்களா?
எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 10,000 போடுறது இது இந்த பிராண்டு கூட போகலாம். எனக்கு 2 சப்பு கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு 5.1 வந்தால் போதும், ரொம்ப வேரியண்ட்லாம் வேணாமல் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7,000 தான். 7,000க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 வாட் கொடுக்குறான். இருக்கிற நம்ம மேக்ஸிமம் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாட் வந்து பார்த்தீங்கன்னா 660 வாட் தான் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூவல் சப்பு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 505, 525, ஓகேங்களா, 400 இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் தான் அதிகமாக இருக்குது டபுள் சப்பு. எனக்கு ஒரு சப்பு போதும், ரொம்ப எனக்கு அதிர்ற மாதிரிலாம் வேணான்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு மாடலே போகலாம். 7,000 ரூபா, ஒரே ஒரு சப்வூஃபர் வரும், 5.1, 600 வாட் வரும். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா, எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் வாங்குங்க. ப்ராப்பரான ரீசன் அமேசான்கிட்ட நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க ரிட்டன் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நிறைய தடவை நான் ட்ரை பண்ணிட்டேன். ஓகேங்களா, அவ்வளோவா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு டால்பி அட்மாஸில் எனக்கு வேணும் அப்படின்ட்டுனா சொல்லுங்கள். நான் அட்மாஸில் ஒரு 10-15 நோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. கம்மி ரேட்லேருந்து மினிமம் பட்ஜெட் தான் நம்மது. நம்ம ஹைலாம் கிடையாது. நான் எல்லாராலையும் ஹையாக வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கம்மி ரேட்டில் தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதோட ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ, நன்றி. நான்